Hi, I'm Ajit. Now Dotnet developer or MNC company place ஆயிருக்கேன். ஒரு ஆஃபர் வாங்குறதுன்றதே ஒரு சரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் என் தம்பி ஒருத்தர் இருக்காங்க, 3 ஆஃபருங்க. 2 தமிழ்நாடு அண்டு 1 கேரளா ஆஃபர் வாங்கின என் தம்பி அஜித் குமார். ஸோ பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னையில் படித்த என் தம்பி அஜித் குமாருங்க. கண்டிப்பாக லைக் அந்த அமைதி, பொறுமை, நிதானம்னு அடிச்சிக்கவே முடியாதுங்க. எல்லாமே சொல்லிட்டே போகலாங்க. ஒரு மனுஷன் சின்சியராக எப்படிலாம் இருக்க முடியும்னா அது இவனை போய் கேளு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் டெடிக்கேட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் அது இவனை போய் கேளுன்னு நம்ம சொல்லாங்க. அட என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த எடுத்துக்காட்டு இவன் தாங்க என் தம்பி அஜித் குமாருங்க. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க, இது சரித்திர வெற்றின்னு சொல்லாங்க. 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அட சிவில் இன்ஜினியருங்க, 2018 பாஸ் உடனே எப்படிங்க வாங்க முடியும்? ஒன்றே ஒன்று தாங்க, அந்த அசாதாரியமான ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, கண்மூடித்தனமான வெறி, நான் ஜெயிக்கின்ற துடிப்பு. அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஜெயிக்க முடியுங்க. ஸோ அவனை பார்க்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் வருதுங்க. வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் 365 லைக் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கினவங்க. 365 வாய்ப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி இன்றைக்கி அவன் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் அவங்க கூட சேர்ந்து அவனை வாழ்த்துறேன். மென்மேலும் வர வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சில பேர்கிட்ட நம்ம லைக் ஒரு அமைதி, ஒரு அடக்கம்ங்க, ஒரு மாணவன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு எம்ப்ளாயினா இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தேவைப்படுங்க. பெஞ்ச் மார்க், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க்குங்க. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் தான் என் பக்கத்தில் இருக்க என்னோட அஜித்துங்க. ஸோ லைக் உண்மையாகவே டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு பண்ணுறதுல இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட் கேண்டிடேட் தான் என் பக்கத்தில் இருக்க நம்மளுடைய அஜித்துங்க. ஸோ அஜித், நான் இன்னைக்கு உங்களை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி சொல்லலாம். அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எந்த ஊர் நீங்கள், லைக் எந்த காலேஜில் படிச்சிங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாங்க. ஓகே, நான் சார் என் பேர் அஜித். சென்னை தான் சார். சென்னையில் எங்கேங்க தம்பி? சென்னை ராமபுரம் சார். ராமபுரம் பக்கத்தில் தான் இருக்கீங்க. 2018 பாஸ்ட் சார். அப்பா டீ கடை தான் வச்சிருக்காங்க. அப்பா பேர் ராஜசேகர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். பரவாயில்ல, அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம் சார். ஆமாம் சார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சார் நான் சொல்லும்போது. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? நம்மள ஃபர்ஸ்ட் பிஸ்னஸுங்க, டீ ஷாப்பில் இருக்கிற ஒருத்தருடைய பையன் எனக்கு ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த தொழிலும் கம்மி கிடையாது தம்பி. பட் ஆனால் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆமாம் சார். அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா சொல்லும்போது. அப்படிங்களா? சரி, சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வரும்போது வீட்டில் எத்தனை பேருங்க? முதல்ல வீட்டில் 4 பேர் சார். தம்பி ஒருத்தர் இருக்கும். தம்பி அவர் என்ன பண்றாரு? மெக்கானிக்கல் தாங்க. எல்லாம் நான் ஐடியில் தான் இருக்கீங்க. சரி, ஓகேங்க, நீங்க சொல்லலாம். மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு. நாங்கள் ஃபீல்டை விட்டுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் சொன்னதுக்கப்புறம். செம பெரிய ரிஸ்க் எடுத்தேன் சார். கண்டிப்பாக ரிஸ்க். சரி, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது தம்பி, ஏன்னா நீங்க சிவில் 2018 சார் 18 பாஸ் அவுட்டுங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கும் போது லைக் நீங்க எப்படி இந்த ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க? அதுவே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. 4-5 வருஷம் கேப் பண்ணும்போது. இல்லை சார், கொஞ்சம் தன்னம்பிக்கை தான் சார் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா நம்ம லைஃப்ல இதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு தெரியல. இப்பதான் இருக்க டைம். இதை விட்டு நம்ம இதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? இப்போ இருக்க டைம் யூஸ் பண்ணாதான் உண்டு சார். இந்த வயசுல பண்ணாதான் உண்டு, பின்னாடி ஏஜ் ஆகிட்ட பண்ண முடியாது. அந்த ஒரு இதுதான். சரி, ஆக்சுவலா ஒரு ஆஃபர்ன்றதே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்க டபுள் ஆஃபருங்க, அது 2 ஸ்டேட்டுங்க, கேரளாவில் 1, தமிழ்நாட்டில் 1. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நான் வீட்டில் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நான் ரொம்பவே டவுனா இருந்தேன். அப்போ சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம், நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில். இப்போ சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, 2018 ஒரு 5 வருஷம் கேப்னா காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியுன்றது தான் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி மக்களுக்கு. கடைசி 5 வருஷமாக போனவங்க அவ்வளோ பேருமே அப்படி தான் போயிருக்காங்க. காசு கொடுத்தா போக முடியும்ன்ட்டு உருவாக்கி அதுக்கு நிறைய ஏமாற்றிருக்காங்க. கம்பெனிஸும் ஏமாற்றிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு, ட்ரெயினிஸுங்க எல்லாருமே ஏமாந்துருக்காங்கன்றதான் உண்மையாகவே காசு கொடுத்தா தான் போக முடியும். ஏன்னா சிவில் 2018ன்னு நீங்கள் எங்கே போய் வேணால் கேளுங்க, ஐடிக்குள்ளே நுழைய முடியாது.
ஸோ நீங்கள் வந்து லைக் எப்படி போனீங்க? இது மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கா? 2018 சிவில் எடுக்கிறாங்களா தம்பி முதல்ல? இல்லை சார், அவங்க வந்து இயர் கேப் பார்க்கறதே இல்லை. அவங்களுக்கு டேலண்ட் தான் எந்த கம்பெனி ஆக்சுவலி எடுத்துப்பாங்க. சரிங்க. நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தான் பார்க்குறாங்க பேஸ் ஆஃப். ஆனால் காசு கொடுத்தா தானே தம்பி எடுப்பாங்க கம்பெனிக்காரங்க. டேலண்ட் தான் சார். காசு கொடுக்குறோன்னா நமக்கு வந்து திறமை இல்லைன்னு அர்த்தம். திறமை இல்லைன்னா தானே காசு கொடுக்கணும். திறமை எந்த எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? ஓகே, கண்டிப்பாக அப்படின்னா காசு கொடுக்காம போயிடலாம் சார். போயிடலாம். சிவில் இன்ஜினியர் போக முடியுங்க. சரி, ஓகே. ஸோ கம்பெனி பற்றி வந்து பயங்கரமாக புகழ்ந்தாருங்க. அண்டு நான் கண்டிப்பாக வந்து கம்பெனிக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா வந்து லைக் த பெஸ்ட்லேயே ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெஸ்ட்டு தான் இவருங்க, மாணிக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிறது கம்பெனி கொடுத்து வச்சுருக்கணும். நான் உண்மையாக ஃபீல் பண்ணுறேங்க இவன் இங்கேருந்து போகிறதில்ல, அதான் உண்மை. சரி, என்னோட சிறந்த ஒரு ட்ரெயினி அவர். நம்ம அஜித்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். Hi, I'm Ajit. I'm from Chennai. 2018 I'm passed out ஆனால் அதுவும் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபீல்டு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் ஃபீல்டை மாற்றணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெங்கட் சாரை மீட் பண்ணேன். வெங்கட் சாரை மீட் பண்ணி இங்கே நான் ஒர்க் பண்ணேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்யூ வெங்கட் சார்.